ஈழத்தமிழன் வேடனுக்கு இன்னைக்கு காலையில திருமாவளவன் போன் பண்ணி பேசியிருக்கிறாரு. திருமாவளவன் எதற்கு கேரளால இருக்கிற ஒரு சிங்கருக்கு போன் பண்ணி பேசணும்? அப்படி என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு? தமிழகத்துல இருந்து எந்த ஒரு ஆக்டரும் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு தமிழன் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாரே, அதாவது கமலஹாசனுக்கே இங்க சப்போர்ட் பண்ணல, அப்புறம் எப்படி வேடனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் தோணுது இல்லையா? அதுக்கு வேடன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அவரை பத்தின ஒரு சிறிய தொகுப்பை பார்த்துட்டு அதன் பிறகு திருமாவளவன் பேசின அந்த வீடியோ காலும் வந்து நாங்க லாஸ்ட்ல அட்டாச் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளா சிங்கர் வேடன், இவருடைய அப்பா கேரளா, அம்மா ஈழத்துல இருந்து வந்தவங்க. 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அழகான குழந்தை பிறக்குது, அதுதான் வேடன். ஆக்சுவலி இவருடைய பேரு வந்து வேறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் ஆல்பத்துக்காக பேரை மாத்திருக்கிறாங்க. பள்ளியில இருந்து பல ஆம்பிஷன்ஸ் இவருக்கு இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு மியூசிக் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பார்ட் டைமா அங்க மியூசிக் பாடுறது, அதை சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்பதான். ஸோ ரேப் வந்து அவராவே ஓனா பில்ட் பண்ணி கத்துக்கிறாரு. எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு சரி நம்ம கொஞ்சம் சாங் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வந்து சும்மா இந்த இன்டர்நெட்ல ரீல்ஸ்ல போடுறதெல்லாம் இருந்திருக்குது. அதன் பிறகு வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு. அந்த ஆல்பம் தொடக்கத்துல ரொம்ப கம்மியான வியூஸ் எடுத்தாலும் அது எப்போனா கொரோனா டைம்ல விட்டனால அது கொஞ்சம் வியூஸ் ஏறி பொறுமையா ஏறி ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே வந்து அது பிடிக்க ஆரம்பிச்சது. இப்ப அந்த பாட்டுல பேசிக்கா என்ன இருக்குன்றத சொல்லிடுறாங்க. ஒருத்தரோட நிறத்தை வச்சு கேவலமா பேசுறவங்கள இவர் எப்படி இது பண்ணிருப்பாரு, அதாவது ஒரு நிறத்தை வச்சு நீங்க பேசக்கூடாதுடா அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஜாதியை வச்சு என்ன மட்டம் தட்டுறியா, அப்படி மட்டம் தட்ட கூடாதுடா அப்படின்னு பேசியிருப்பாரு. நான் இந்த ஜாதி கிடையாது அந்த ஜாதி கிடையாது, நீ என் முன்னாடி ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுல குறிப்பிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இவருடைய பல ஆல்பம் சாங்ல அவர் ஒதுக்கப்பட்ட ஜாதியில இருந்து வந்தனாலேயே பாத்தீங்கன்னா பல கட்சிகள் அப்பதுல இருந்து இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் அவருடைய பாட்டுகள்ல எப்பவுமே அந்த ப்ரெஷரை காட்டாம தன்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவரோட வாய்ஸாவே இருந்திருக்கிறாரு. அதனால கேரளால இவருக்கு பயங்கரமான வரவேற்பு. ஆனா அப்போ வரைக்கும் தமிழகத்துல தமிழர்களுக்கு இவரை யாருன்னே தெரியல. எந்த கட்டத்துல தெரிய ஆரம்பிச்சதுன்னா, ஒரு சிங்கரை தேவையில்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க, நமக்கு நியூஸ் வரும் இல்லையா? அப்ப இவரை பத்தி தேடும் போது தான் தெரியுது இவர் ஈழத்தமிழன் அப்படிங்கிறது. உடனே சமூக வலைத்தளங்கள்ல ஒரே தமிழர்கள் எல்லாரும் போய் பயங்கரமா கமெண்ட் பண்றாங்க, நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்ப இது என்ன கேஸ்ன்னு பாத்துருவோம். ஆக்சுவலி அவர் பாடின ஆல்பம் சாங்ல இப்ப நான் ஒரு லைன் சொன்ன பாத்தீங்களா, நான் அந்த ஜாதி கிடையாது இந்த ஜாதி கிடையாது, என் முன்னாடி நீ ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாவே சொல்லிருப்பாரு. சோ அது வந்து பல கட்சிகளுக்கு ட்ரிகர் ஆகி அதுல ஒருத்தவங்க வந்து லெட்டர் எழுதிட்டாங்க நேஷனல் கமிஷனுக்கு. இந்த மாதிரி வந்து மோடியை பத்தி தப்பா பேசுறாங்க, எல்லாரும் தூண்டுற மாதிரி பேசுறாங்க, ஜாதி வெறியை தூண்டுறாரு அப்படின்னு என்னென்னமோ லெட்டர்ல என்னென்னமோ எழுதி பிஜேபியில இருக்கிறவங்க முக்கியமான ஒருத்தவங்க லெட்டர் அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க இருந்து நேஷனல் கமிஷன் எல்லாம் வந்து போட்டு விசாரிச்சு அது ஒரு பெரிய பரபரப்பா, அதுக்கப்புறம் அந்த ஆல்பம் வீடியோ பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த பாட்டை கேட்டப்பதான் நிறைய மக்களுக்கு இப்ப இந்த பையன் என்ன தப்பா சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப வரைக்கும் அவரை எப்படி ஒதுக்கி உட்கார வைக்கலாம் அப்படிங்கறத நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. சோ அவருடைய பாடல்கள்ல அவருடைய வழியோட அந்த கருத்துக்கள் ரொம்ப ஆழமா இருக்கிறனால அதுவே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா இவருக்கு சப்போர்ட்டா இப்ப வரைக்கும் எல்லாரும் நிக்கிறாங்க. சோ இதனை அடுத்து தமிழக அரசியல் தலைவர்கள் இல்லைன்னா ஒரு ஆக்ட்ரஸ் யாராவது ஒருத்தராவது வேடனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே வேடனை பத்தி பேசல. ஈவன் கமலஹாசனே தமிழுக்காக வந்து இறங்கி போகாம என் தமிழ் தாண்டா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சொன்னா அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கூட்டணி கட்சியும் சப்போர்ட் பண்ணல. நடிகர் சங்கத்துல வந்து இப்பதான் வந்து சப்போர்ட் பண்றாங்களே தவிர அவருடைய உருவ பொம்மையை போட்டு எரிச்சப்ப யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப இங்க தமிழ், அதுவும் நல்லா தெரிஞ்ச தமிழனுக்கு இங்க சப்போர்ட் பண்ணல.